வேர்க்கடலை கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்த்தலாமா? அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா வறுத்ததும் அதில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வெங்காயம் வதங்கின பிறகு அதில் ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிடி கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ட பிறகு இதில் இன்னைக்கு நான் தக்காளியை அப்படியே சேர்க்காம அரைச்சி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளியை அது கூட சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு இதில் நான் இன்னைக்கு ஒரு துண்டு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் இருந்தாலும் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் சேர்த்தா அதையும் எண்ணெயில வதக்கி எடுத்த பிறகு இப்போ நான் எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை அதில் சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை பச்சையாக சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், நீங்கள் அவிச்சு சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கணும்னா நமக்கு சூப்பரான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.